ஸோ ஷாக்கிங்லி மல்டிபிள் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கண்ட ரிவீலாக இருக்குது. ஸோ கோடி ரோட்ஸ் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ப்ராபப்ளி லாஸ்ட் கான்ட்ராக்டை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி 2026 ராயல் ரம்பில் பெரிய லெவலில் சர்ப்ரைஸ் இருக்காதுன்ற மாதிரி ஒரு சில ரிப்போர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அது என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக அப்படி வரும். சரி, ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகும். அப்டேட்ஸ் வந்து கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த வாரம் ரால என்ன நடந்துச்சு, ஸோ நெக்ஸ்ட் வீக் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன தான் இந்த வாரம் ரால நடந்துச்சுன்றதை ஃபுல் ரிசல்ட்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம். நான் காலையிலே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்டேட்ஸ் அது கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். ஸோ ரீசெண்டாக நடந்த ரால இருந்து ரால நிறைய கிளாசிக் மொமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ கரண்டாக ஒரு பெரிய இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரால போயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ நமக்கு ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய சிஎம் பங்க், லோகன் பால், விஷன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் செக்மெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல. ஆக்சுவலி அவங்க பிளான் பண்ணதை விட 10 minutes வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டை கொண்டு போயிட்டாங்களாமா. அதனால் லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா பல மேட்சஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரிம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருந்துச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பெரிய லெவலில் இந்த மேட்சஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணல. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் நடந்தனால வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிளாக வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருந்தாங்க. அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிக் ஆஃப் செக்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணதை விட 10 minutes அதிகமாகவே போயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட செலினா வெகா ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கண்ட செலினா வெகாவோட நேமை வந்து பார்த்தீங்கன்னா WWE சைஸாக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக அவங்களுடைய நேமை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் சலீனா வேகான்ற பேரில் வந்து வேகாவை தூக்கிட்டு ஜஸ்ட் சலீனான்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நேமுக்கு இப்போ வரைக்கும் கண்ட ஒரு சேஞ்ச் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அலிஸ்டர் பிளாக்கோட சேர்ந்து ஒரு புது கிமிக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. இது சக்ஸஸ் ஆகிற பட்சத்துக்கு ஸோ இப்போ வரைக்கும் கண்ட அவங்களுடைய நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா WWE கொடுத்துருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரூஸே ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக ரூஸே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட் பிளான் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ரீசெண்டாக வந்து CBS ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து நம்மளுடைய ரூசோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய 17 டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான்சனை பற்றி பேசியிருக்காரு. ஸ்டில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவ் சீரிஸ்க்கு வர போகிறாரு. 2 ரா எபிசோடு போக ஃபைனல் மேட்ச் அப்போ கம்ப்ளீட் பண்ண போகிற நிலையில் இப்போ வரைக்கும் அவருடைய ரிட்டையர்மெண்ட் பிளான் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே நம்ப முடியல. இது ரிட்டையர்மெண்ட் டூர்ன்றது எனக்கு தெரிஞ்சு சும்மா ஒரு ஸ்டோர் லைன் மாதிரி இருக்கும் தான் நான் நினச்சேன். பட் இருந்தாலும் இது ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருக்குது. எனக்கு ஜான்சனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜான்சனை கூட சண்டை போடணும்லாம் நினச்சிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா அவர் பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்டில் என்னால் இதை நம்ப முடியலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூசோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸ்டில் நிறைய ஆடியன்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியலங்க. ஸோ ஜான்சனை இன்னும் 1 monthல வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. குறிப்பாக இன்னும் அவருக்கு ஒரு 4 appearance தான் இன்னமும் இருக்குது. ஸோ அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாருன்ற போது எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் ஆடியன்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ 5வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஸோ WWE ராயல் ரம்பிள் 2026 ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கண்ட இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நமக்கு ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கண்ட WWE வந்து ராயல் ரம்பிள் 2026க்காக எந்த ஒரு சர்ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக அவருடைய ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக WWE வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. ஸோ சவுதியில் நடத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, இதில் வந்து நிறையா சர்ப்ரைசஸ்லாம் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ரியாலிட்டின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ட்ராவல் இஷ்யூஸ்லேருந்து நிறையா மேனேஜிங் ட்ராவல் இஷ்யூஸ்லேருந்து நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். இதுவே USA ஏதாச்சும் எந்தாச்சும் சைலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி விட்றலாம். பட் வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்பாய்லர் ஆயிரும்ன்றனால வந்து பார்த்தீங்கன்னா WWE பெரிய கன்ஃபியூஷனில் அங்கே இருக்காங்கன்றதை இந்த ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. அவர் ரிப்போர்ட்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த விஷயத்தை அக்ரி பண்ணுறேன். ஏன்னா இது பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஏன்னா USAலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சவுதி கொண்டு போனோம். அங்கே கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அக்காமடேட் பண்ணிட்டு ஸோ கொண்டு போகிறதுன்றது கொஞ்சம் டஃப்பான விஷயமா தான் இருக்கும். ஆல்ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பிள் 2018 WWE நடத்திருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல சர்ப்ரைசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து ரிப்போர்ட்ஸ் வைஸ் வந்து போட்டு அடிச்சுட்டானுங்க. அப்போல்லாம் விவரத்துக்கு எனக்கு தெரியாமல் பார்த்துருந்தேன். பட் இருந்தாலும் முன்ன ரிப்போர்ட்ஸில் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்பாய்லர் ஆகக்கூடாதுன்றதுக்காக WWE சிம்பிளாகவே வச்சு முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லி கடைசியாக 2 மெயின் அப்டேட்ஸ் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்மளுடைய கேம் Triple H ரிலேட்டட் தான். ஸோ இப்போ கரண்டா Triple H வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஆல் இன் பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருப்பார் நம்மளுடைய Triple H. அதில் வந்து பார்த்தீங்கன்னா Triple H பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி ரிவீல் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு அப்புறமா WWE இந்த ரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லேண்ட்ஸ்கேப்பில் போக போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் எதை நோட் பண்ணி சொன்னாருன்றது தெரியல. ஒருவேளை நம்ம லோகன் பால் அகேன்ஸ்டாக திரும்ப அதை சொல்லியிருப்பாரோ. WWE ஒரு நியூ லேண்ட்ஸ்கேப்பில் போக போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎம் பங்க் சாம்பியன் ஆனதுலேருந்து அவர் வந்து சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு
எனக்கு தெரிஞ்சால் தான் இருக்கும். கண்டிப்பாக லோகன் பாலாக இருக்க வாய்ப்பில்லை. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ அவருடைய புக்கிங் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்எம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவான ஸ்போர்ட்டு, எங்களுக்கும் அது ஒரு காம்படிஷன் தான். அது மட்டும் இல்லாமல் எம்சியூ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் புக்கிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைனை பேஸ் பண்ணதாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரேட் மேட்ச் கொடுக்கணுமோ, ஸோ ஒரு நல்ல ஒரு மேட்சப் பண்ணணுமோன்றதெல்லாம் என்னோட ஃபோக்கஸ் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புக்கிங் பண்ணுறேன்னா அது ஒரு நல்ல ஸ்டோரி லைனாக தான் இருக்கணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ட்ரிபிள் ஹெச் ஒரு விதத்தில் ஏடபிள்யூ அடிச்சிருக்காரு போல. ஏன்னா ஸ்டோரி லைனே இல்லாமல் மேட்சப் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்கன்ற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ சைடில் இருக்குது. ஒரு விதத்தில் ஏடபிள்யூ ஒரு அடி அடிச்சிட்டாருன்னு தான் இது வந்து மேலோட்டமாக சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த டீட்டெயில்டு ப்ரீஃப் தியரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கானர் மெக்ரேரை ரிபீல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. WWE, நெட்ஃப்ளிக்ஸ், அன்ரியல்ன்ற மாதிரி பல டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் மேலோட்டமாக பார்க்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புக்கிங்ஸ்னு வந்து மேட்சை ஃபோக்கஸ் பண்ணது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி லைனை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும்ன்றதை ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. ஆல்சோ ட்ரிபிள் ஹெச் இப்போ வரைக்கும் கரெக்டாக கேரக்டர் ரிவீலிங்கும் பற்றி பேசியிருக்காரு. ஸோ கேரக்டர் பில்ட் பண்ணுறதுன்றது இப்போ உள்ள யாரால பெரிய டஃப்பாக இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஃபுல் டைமாக வந்து நிறைய ரெஸ்லர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்லர்ஸை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான கிமிக்ஸ் பிடிச்சிருக்கு. காரணமே இல்லாமல் நிறையாவே வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறாங்க. அந்த டைம் பார்க்கும்போது இப்போ உள்ள இன்டர்நெட்டில் நிறையா விஷயங்கள் லீக் ஆகிக்கிட்டும் இருக்குது. இந்த ஒரு சிச்சுவேஷனில் இந்த ஒரு சரௌண்டிங்கில் எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணுறதுன்றது பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் ரிலேட்டட் தான். எப்படிங்க கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. குறிப்பாக அவருடைய நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கான்ட்ராக்டாக இருக்க போதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த ஸ்மோக்ன்ற ஒரு பாட்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நிறையா விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்கும்போது இப்போ கண்ட கோடி ரோட்ஸ் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேசியிருக்காரு. ஸோ ஆல் த ஸ்மோக்ன்ற பாட்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அடித்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகும். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்திருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் இந்த அப்டேட்டை மட்டும் டீகோட் பண்ணி விட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ரிவீல் பண்ணியிருக்காருன்னா, இதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் ஒரு கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுவாராமா. அதுதான் மோஸ்ட் ப்ராபபிலி அவருடைய லாஸ்ட் கான்ட்ராக்டாக இருக்கும்ன்றதை கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கோடி ரோட்ஸோட ஏஜ் இப்போ வரைக்கும் கண்டா 40 ஐ திங்க். ஸோ அவர் எப்படியும் ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாருன்ற போது எனக்கு தெரிஞ்சு இப்போ லாஸ்ட் இயர் தான் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அக்யூரேட்டாக தெரில. பட் நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்ட்னா ஒரு 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு 47, 48 வந்து தலைமை ரிட்டையர் ஆகலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு போல். ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டா அவர் நெக்ஸ்ட்டு சைன் பண்ணுற கான்ட்ராக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கான்ட்ராக்டாக இருக்கும்ன்றதை கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ரிட்டையர்மெண்ட் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. ஸோ இன்ஸ்கிரீனில் 2 அப்டேட் வீடியோ கொடுக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வார்ட்டா.